சென்னை சேலையூர் அருகே கௌரிவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழகத்தின் பல இடங்கள்லயுமே பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கிருச்சு. நீங்க இருக்கக்கூடிய கல்லூரியில பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருக்கு, என்ன விவரம்? தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக தற்பொழுதே ஒவ்வொரு அலுவலகம் மற்றும் கல்லூரி பள்ளிகளில் பொங்கல் கொண்டாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய கௌரிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில்தான் பொங்கல், அதாவது கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடி பொங்கல் வைக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்க, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு துறை ரீதியாக ஒருங்கிணைந்து தற்பொழுது பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் பொங்கல் பண்டிகை மேளதாளங்கள் முழங்க ஒரு பக்கம் கொண்டாடி வரக்கூடிய நிலையில், மறுபக்கம் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இதனுடைய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். சென்னை முழுவதும் உற்சாகமாகத்தான் இப்படி பொங்கல் பண்டிகை என்பது களை கட்டி வருகிறது. அந்த வகையில் நாம் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் பேசலாம். வணக்கம். இப்போ உங்க கல்லூரியில ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? இன்னைக்கு என்னென்ன செலிப்ரேஷன் இருக்கு? உங்க பேர் சொல்லிட்டாரு. என் பேர் தாரணி. நான் பிஎஸ்சி சிஎஸ் படிக்கிறேன். எங்க ஃபைனல் இயர். இந்த தடவை சைக்கிள் போட்டி இருக்கு, ஸ்லோ சைக்கிள் இருக்கு, உரியடி இருக்கு, ரங்கோலி காம்படிஷன் இருக்கு, முளைப்பாரி இருக்கு. ஒவ்வொரு பண்டிகையை நம்ம வீட்டுல கொண்டாடுவோம். நீங்க இப்ப காலேஜ்ல கொண்டாடும் போது அது உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒருங்கிணைந்து கொள்ளும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கு ப்ரோ. நீங்க சொல்லுங்க, உங்க பேரு, என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க எப்படி கொண்டாடுவீங்க, இன்னைக்கு இப்ப செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? என் பேர் சித்ரா. நான் 3rd CSB படிக்கிறேன். எப்பவுமே வருஷம் நாங்க பொங்கல் வைக்க மாட்டோம். இந்த வருஷம் நாங்க பொங்கல் வைக்கிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் கேஷ் பிரைஸ் எல்லாம் தராங்க. இந்த வாட்டி ரொம்ப ஜாலியா இருக்கும். எவ்வளவு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இதுல கலந்துகிட்டு இருக்கீங்க? கிளாஸ் ஃபுல்லாவே கலந்துருக்கோம். 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் இயர்ஸ்ல இருக்காங்க. ஜூனியர் சீனியர் ஜாயின் பண்ணி செய்யறோம். நம்ம வெளியில கொண்டாடுறதுக்கு இங்க நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுறதுக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு? வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. சமத்துவ பொங்கல் இல்ல, அப்படித்தானே இருக்கும். நன்றி ஆனந்தி. நாம் தற்பொழுது நேரடியாக இந்த காட்சிகளை பார்த்தோம். மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடினோம். பொங்கல் என்றாலே உற்சாகம்தான். அந்த வகையில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து அரசு விடுமுறை இருக்கிறது. இதனால் இன்றிலிருந்தே சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதுபோன்று கல்லூரிகளில் பொங்கல் வைக்கிறார்கள் மாணவிகள். ஒரு பக்கம் நடனம் ஆடுகிறார்கள், மறுபக்கம் பல்வேறு போட்டிகளை நடத்தி சமத்துவ பொங்கல் என்று சொல்லி மாணவ மாணவிகள் வழக்கமான உற்சாகத்துடன் தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகையை தங்களுடைய குடும்ப பண்டிகையாக நினைத்து தற்பொழுது கொண்டாடி வருகிறார்கள். ஆனந்தி, கல்லூரி மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ்.